அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கி ஒரு பெஸ்ட் அவுட் வேஸ்ட் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறீங்க. வார்லி ஆட் பண்ண போகிறேன். அது எதுலன்னு சொன்னால், இந்த ப்ளைவுட் ஃபர்னிச்சர் செஞ்ச பேலன்ஸில் கட் பண்ணி கீழே போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு ப்ளைவுட் எனக்கு கிடச்சிச்சு. அந்த இதில் அது அழகாக இந்த மாதிரி ஷேப்பில் இருந்துச்சு இல்லையா, அந்த ஷேப்பில் எனக்கு வார்லி ஆட் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் பண்ணுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களுக்கும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ப்ளைவுட்டை எடுத்துகிட்டு அதில் ப்ரௌன் கலர் அக்ரலிக் பெயிண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதை வச்சு நான் அடித்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுவோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் வார்லி ஆட் பண்ண போகிறதுனால ப்ரௌன் கலருக்கு ஒயிட் கலர் நல்லாயிருக்கும். அதனால் நான் அடுத்து ஒயிட் கலர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதில் மேலே 2 சென்டிமீட்டருக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி நான் கொடுத்துட்டு அதுக்குள்ளே தான் நான் வார்லி ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் சிம்பிளான வார்லி ஆட் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதுக்கு அடுத்து நான் வாய்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பெயிண்டிங் ஆர்ட்டு தானே வரைய போகிறேன், பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதுக்கு நான் 0 சைஸு ப்ரெஷ் எடுத்துக்கிறேன். ஏன்னா நல்லா தின்னாக விழுகணும் இல்லையா, அதுக்காக. பாருங்கள், இப்போ பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இதுவும் அக்ரிலிக் பெயிண்ட் ஒயிட் கலர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது உங்களுக்கு இந்த ப்ளைவுட் கிடைக்கலையாட்டி இதுவே கார்ட்போர்ட்லேயே நீங்கள் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். கார்ட்போர்டில் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ப்ரௌன் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு, இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வார்லி ஆட் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு அந்த வார்லி ஆட் பண்ணுறது. ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள்.
இப்படியே முடிச்சுக்கிறதா இருந்தாலும் முடிச்சுக்கலாம். இதுவே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நான் நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து கோல்டன் கலர் மெட்டாலிக் பெயிண்ட்டை நான் வந்து யூஸ் பண்ணி குட்டி குட்டி டாட்டாக வச்சுக்கிறேன். அதுவும் இன்னும் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அதுக்கு மேலே வந்து இன்னும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதெல்லாம் நம்மளோட இஷ்டம்தான். இப்படியே முடிச்சிட்டாலும் சிம்பிளாக நீட்டாக முடிஞ்சிடும். நான் வந்து இதுக்கு மேலே வந்து பிளாக் கலரில் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த மெட்டாலிக் கலர் கோல்டு கலரில் டாட் வச்சுட்டு மேலே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி அந்த இடம் பிளாக் கலருக்கும் இந்த இதுக்கும் இடையில கொஞ்சம் கேப் இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து குட்டி குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த ட்ரையாங்கிள்குள்ளேயும் நீங்கள் டிசைன் கொடுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கொடுக்கலாம். நான் இதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது. வேஸ்ட்டாக கட் பண்ணி கீழே போட்டால் ப்ளைவுட் அது. இதே ஆர்ட் வந்து நம்ம கார்ட்போர்ட்லேயே கூட பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ப்ளைவுட் உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா உங்களுக்கு இந்த ஐடியா உங்களுக்கு வரும். அதுக்காக தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இது மாதிரி 1 2 3 அந்த மாதிரி ப்ளைவுட் கிடைச்சாலும் இந்த மாதிரி ஆர்ட் பண்ணி நம்ம சுவத்தில் அரேஞ்ச் பண்ணி ஒட்டியிருந்திங்கன்னா இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும். என்கிட்ட 1 தான் இருந்துச்சு. நான் 1ல் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பெஸ்ட் அவுட் வேஸ்ட் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.